லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். நான் பொழைக்கணும்னு சாமி கிட்ட வேண்டிக்கிட்ட பத்தியா, அதுலயே என் பாரம் குறைஞ்சிருச்சு சுசீலா. இனிமே என் பொண்டாட்டி பிள்ளைங்களோட முழுசா இருப்பேன்ற நம்பிக்கை வந்துருச்சு. நான் கட்டின தாலி அருந்து விழுந்ததுனால தானே எனக்கு ஏதோ ஆயிடுமோன்னு பயப்படுற. உனக்கு சம்மதம்னா இந்த தாலியை நானே உன் கழுத்துல திரும்ப கட்டி வர்றேன் சுசீலா. முதல் தடவை உன்னை கல்யாணம் பண்ணி உனக்கு துரோகம் பண்ண அந்த குருமூர்த்தி செத்து போயிட்டான். நீ இப்ப பாக்குறது புது குருமூர்த்தி. எனக்கு இது இன்னொரு ஜென்மம், இன்னொரு வாழ்க்கை. இந்த தடவையாவது நான் உனக்கு பிடிச்ச மாதிரி வாழணும்னு ஆசைப்படுறேன் சுசீலா. உனக்கும் என் மேல நம்பிக்கை இருந்தா அந்த தாலியை என் கையால கட்டிக்க. சரி சுசீலா, நீ இன்னும் என்னை முழுசா மன்னிக்கலன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, நான் உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். நீ இந்த அளவுக்கு மாறினதே போதும். நில்லுங்க. தாலி கட்டுங்க. என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? ராம் இங்க வந்துட்டு போனாரு. அவன் எதுக்கு இங்க வந்தா? கலெக்டரேட் ஆபீஸ்ல இருந்து வெரிஃபிகேஷனுக்காக ஆளுங்க வந்திருந்தாங்களாம்ப்பா. மணியும் அழகன்னு சொன்னாங்கம்மா. இதெல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டி தானே, அதை நினைச்சு நீ ஒன்றும் கவலைப்படாத. எப்படிப்பா கவலைப்படாம இருக்கிறது? இன்னும் 2 நாள்ல கோர்ட்டுக்கு கேஸ் வந்துரும்பா. சீக்கிரம் விசாரணை முடிஞ்சு நான் நிரபராதின்னு தீர்ப்பு கிடைக்கணும். நம்ம நினைக்கிற வேகத்துக்கு இதெல்லாம் நடக்குமான்னு கூட எனக்கு சந்தேகமா இருக்குப்பா. நடக்கும்னு நம்ம நம்புவோமா? அதுக்காக வேண்டிப்போம். உனக்கு தடைகளா வந்த எல்லா பிரச்சனைகளும் ஏதோ ஒரு வகையில் சரியாயிட்டே வர்றதை நீ பார்த்துருக்கல. அதே மாதிரி இந்த பிரச்சனையும் சரியாயிடுமா? அந்த நம்பிக்கையோடயே நீ இருமா. நம்பிக்கையை விட்டுறாத. அந்த தைரியமும் நம்பிக்கையில தான்ப்பா இருக்கேன். ஆனா நமக்கு சாதகமா ஒரு விஷயம் கூட நடக்க மாட்டேங்குதேப்பா. இது வரைக்கும் என்ன நிரபராதின்னு நிரூபிக்கிற மாதிரி ஒரு ஆதாரம் கூட நமக்கு இப்ப வரைக்கும் கிடைக்கல. நான் நிரபராதின்னு தீர்ப்பு வந்தா கூட அதுக்குள்ள ட்ரைனிங் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா என்னால இந்த வருஷம் அதுல கலந்துக்கவே முடியாதுப்பா. அடுத்த வருஷம் திரும்ப முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும். அத கூட நான் சமாளிச்சிடுவேன்ப்பா. ஆனா என்ன ஐபிஎஸ் ஆபீசரா பாக்கணும்னு துடிக்கிற அம்மாவை நான் எப்படிப்பா சமாதானம் செய்ய முடியும்? அவங்க வைராக்கியம் ஜெயிக்கிறதுக்காக இன்னும் ஒரு வருஷம் அவங்க காத்திருக்கணும்னு நினைச்சா அம்மா மனசு வெறுத்து போயிடுவாங்கப்பா. என் கனவுக்காக நான் ஓடினதெல்லாம் வேற. ஆனா அது என் மனசுல பதிச்சதுல இருந்து இப்ப வரைக்கும்
அம்மா அதுக்காக உழைச்ச உழைப்போ பட்ட கஷ்டமோ செஞ்ச தியாகமோ ரொம்ப ரொம்ப பெருசுப்பா. அதுக்காகவாது இந்த வருஷமே அவங்க முன்னாடி நான் IPS ஆபீசரா போய் நிக்கணும்ப்பா. அது நடக்கலன்னா அம்மாவால தாங்கவே முடியாது. நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுதுமா. நம்ம ஒரு விஷயத்துல தீவிரமா இருந்தா அதுக்காக உண்மையா உழைச்சா கண்டிப்பா அது நடக்கும்னு சொல்லுவாங்க. உன்னை பெரிய ஆபீசர் ஆக்கி அழகு பார்க்கணும்னு உங்க அம்மா தீவிரமா இருக்காங்க. உங்க அம்மாவோட கனவை உன் கனவை சுமந்துக்கிட்டு நீயும் நேர்மையா உழைச்சிருக்க. அதுக்கான பலனை நிச்சயமா நீங்க அனுபவிப்பீங்கம்மா. இதுக்கு முன்னாடி உனக்கு ஆதரவா உங்க அம்மாவும் அக்காவும் மட்டும்தான் இருந்தாங்க. ஆனா இப்போ உனக்கு துணையாவும் அப்ப நானும் இருக்கேன். எனக்கு எதிராக நின்று ஜெயிக்கணுங்கிற அந்த வெறியில தானே இந்த கனவையும் வைராக்கியத்தையும் நீ சுமந்துக்கிட்டு இருக்க. இப்ப நானே அதுக்கு பக்கபலமா இருக்கிறப்போ விதியால கூட அதை தடுக்க முடியாதுமா. இத்தனை வருஷமா உங்களுக்காக நான் எதுவுமே செய்யல. அதை ஈடுகட்டுற மாதிரி எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்குது. இவ்வளவு காலமா நீங்க போராடின போராட்டம் ஜெயிக்கிறதுக்காக என் உசுரை கொடுக்கறது கூட தயங்க மாட்டேம்மா. ஆதாரத்தோட வந்து உன்னை இந்த கேஸிலிருந்து வெளியே கொண்டு வரேன். உன்னை IPS ஆக்கணுங்கிறது என் கனவுமா. அது என் பொறுப்பும் கூட. அதை எதிர்த்து எத்தனை பேர் எத்தனை பிரச்சனை வந்தாலும் எத்தனை தடைகள் வந்தாலும் அதையெல்லாம் நான் முறியடிச்சு காட்டுறேன். அப்பாங்கிற துணையே இல்லாம நம்பிக்கையோட போராடி வாழ்க்கையில நீ நிறைய சாதிச்சவ. இப்ப அப்பா உன் கூடவே இருக்கேன். உனக்கு யானை பலம் வந்த மாதிரி. இன்னைக்கு இருக்கிற நிலைமையை பத்தி நீ யோசிக்கவே யோசிக்காத. உன் மனசுல இருக்கிற பயம், கவலை, சந்தேகம் எல்லாத்தையும் தூக்கி போட்டு எனக்கு என் அப்பா இருக்காரு, அவர் எல்லாத்தையும் பாத்துக்குவாரு. என் மேல எல்லா பாரத்தையும் போட்டு நீ நிம்மதியா இருப்ப. ராம் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் நான் கொஞ்சம் தளர்ந்ததா போயிட்டேன். ஆனா நீங்க இப்ப வந்து பேசினதுக்கு அப்புறம் அது எனக்கு பெரிய தெம்ப கொடுத்திருக்குப்பா. என் அப்பா என்ன காப்பாத்துவார்னு நான் நம்புறேன்ப்பா. எனக்கு இது போதுமா, இது போதும். நீ தைரியமா போ. நீ நினைச்சது எல்லாத்தையும் நான் நடத்தி வைக்கிறேன். சரிப்பா. எதுக்கு சார் எங்களை கூப்பிட்டீங்க? வெற்றி கொலைகேஸோட ஹியரிங் நாளைக்கு கோர்ட்டுக்கு வருது. விசாரணை கொஞ்ச நாள் கழிச்சு தானே ஆரம்பிக்கும்னு சொன்னீங்க. நானும் அப்படிதான் நினைச்சேன். இவ்வளோ சீக்கிரம் இந்த கேஸை லிஸ்ட் பண்ணுவாங்க நானும் எதிர்பார்க்கவே இல்லை. அதுல என்ன சார் பிரச்சனை உங்களுக்கு? சீக்கிரம் கேஸ் முடிஞ்சு அவளுக்கு தண்டனை கிடைச்சா நல்லது தானே? தண்டனை கிடைச்சா சந்தோஷம்தான். ஆனா அவ தப்பிச்சிட்டா. அது எப்படி சார் தப்பிக்க முடியும்? அவதான் பணம் கொடுத்து கொல்ல சொன்னான்னு கூலிப்பட ஆளுங்க சாட்சி சொல்றாங்கல்ல. அவ கொலைகாரின்னு நிரூபிக்க அது போதாதா? அது முக்கியமான சாட்சி தான். ஆனா பணத்துக்காக கொலை செய்யற கூலிப்படையோட சாட்சிய முழுசா நம்ப கூடாதுன்னு சொல்லி அவ தரப்பு வக்கீல் ஆர்கியூ பண்ணலாம்ல. ஜட்ஜ் அந்த பாயிண்ட் ஏத்துக்கிட்டார்னா சிக்கல் ஆயிடும். என்ன சார் இது? அந்த கழுதைக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கும்னு நாங்க நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா நீங்களே நம்பிக்கை இல்லாம பேசிட்டு இருக்கீங்க. நம்பிக்கை இல்லாம பேசலங்க, நம்ம சைடு இன்னும் ஸ்ட்ராங் பண்ணிக்கணும்னு சொல்றேன். மயிலு, அவ அப்பன் குருமூர்த்தி, அவங்க வக்கீல், இவங்க 3 பேருமே ரொம்ப புத்திசாலிங்க. ஒரு சின்ன பாயிண்ட் கிடைச்சா கூட போதும், அதை வச்சு கேஸை உடைச்சு ஒண்ணுமே இல்லாம ஆக்கிடுவாங்க. அதுக்கு நாம இடம் கொடுக்கவே கூடாது. மயில் மட்டும் இந்த கேஸை விட்டு வெளியே வந்துட்டா நிச்சயமா IPS ஆபீசர் ஆயிடுவா. கான்ஸ்டபிளா இருக்கிறப்பவே நம்ம எல்லாரையும் கதற விட்டா IPS ஆயிட்டா சொல்லவே தேவையில்லை. முத வேலையா நம்மள தான் அவ டார்கெட் பண்ணுவா. அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில நிம்மதியே இருக்காது. ஏன்னா மயில் தான் நம்ம எல்லாருக்குமே பொது எதிரி. அவ IPS ஆகாம தடுக்கிறதுக்கும் அவளை பழி வாங்குறதுக்கும் இதை விட ஒரு நல்ல சான்ஸ் கிடைக்கவே கிடைக்காது. இதை நாம மிஸ் பண்ணவே கூடாது. கரெக்டா பிளான் பண்ணி அவ தப்பிக்கவே முடியாத அளவுக்கு இந்த கேஸ்ல அவளை மாட்டி விடணும். அதெல்லாம் சரிதான். எங்களுக்கு மயில் மேல
தனிப்பட்ட பகையும் விரோதமும் இருக்கு. அதனால நாங்க அவளை பழி வாங்கணும்னு துடிக்கிறோம். ஆனா உங்களுக்கும் அவளுக்கும் என்ன சார் பிரச்சனை? அவளை பழி வாங்கணும்னு நீங்க ஏன் சார் தீவிரமா இருக்கீங்க? இங்க பாருங்க, அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். எதிரிக்கு எதிரி நண்பங்கிற முறையில தான் நாமெல்லாம் ஒன்று சேர்ந்துருக்கோம். அவளுக்கு தண்டனை கிடைக்கணுங்கிறது தான் நம்மளோட ஒரே நோக்கம். அதில் தான் நம்ம கவனம் இருக்கணுமே தவிர என் பிரச்சனையை பற்றி நீங்கள் ஆராய்ச்சி செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. இல்ல சார், அக்கா ஏதோ ஆர்வத்துல கேட்டுட்டாங்க. நீங்க அதை பெருசுப்படுத்தாதீங்க. நாங்க என்ன செய்யணும் அதை மட்டும் சொல்லுங்க சார். மயில் இந்த கேஸ்ல தண்டிக்கப்படுறதும் தப்பிக்கிறதும் உங்க கையில தான் இருக்கு. ஒருத்தன் இன்னொருத்தனை கொன்னுட்டான்னு சொன்னா அவங்க 2 பேருக்கும் நடுவுல ஏற்கனவே பகையோ முன்விரோதமோ இருந்திருக்கணும். அப்பதான் அவன் இந்த கொலையை செஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு கோர்ட் நம்பும். இந்த கேஸ்லயும் அதை தான் நாம கிரியேட் பண்ணணும். மயிலுக்கு வெற்றினாவே ஆகாது. அவன் மேல அவளுக்கு நிறைய கோபமும் வெறுப்பும் இருக்குன்னு அதை நம்ம அழுத்தமா ஜட்ஜு மனசுல பதிய வைக்கணும். அந்த கோவத்துல தான் அவன் மேல பொய் கேஸ் போட்டு ஜெயில போட்டான்னு கதை சொல்லுங்க. சொத்துக்காகத்தான் அநியாயமா என் பையனை கொன்னுட்டாங்கன்னு ஹைலைட் பண்ணுங்க. இந்த கொலை நடக்கிறதுக்கு முக்கியமான மோட்டிவே சொத்து பிரச்சனை தான்னு நாம சொல்ல போறோம். அதை ஸ்ட்ராங் பண்ற மாதிரி நீங்க பேசணும்ல. ஏற்கனவே அவன் மேல இருக்க கோவம் சொத்து பிரிச்சு கொடுத்ததுனால இன்னும் அதிகமாயிடுச்சு. அதனாலதான் மயிலி என் பையனை கொன்னுட்டான்னு ஜட்ஜு முன்னாடி நீங்க கதறி அழணும். அவளை வெளியே விட்டா அந்த சொத்துக்காக எங்களையும் கொன்னுடுவான்னு பயந்து நடுங்கிற மாதிரி பேசணும். அவ போலீஸா இருக்கிறதுனால அவகிட்ட இருந்து எங்களால தப்பிக்க முடியாது, அவ நினைச்சா என்ன வேணாலும் செய்வான்னு கண்ணீரும் கம்பளையுமா புலம்பணும். அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி நீங்க போடுற நாடகத்தை பார்த்து மயில் இதை செஞ்சிருப்பான்னு சொல்லி ஜட்ஜே நம்பணும். அந்த அளவுக்கு உங்க நடிப்பு இருக்கணும். மயில் மேல எல்லா வழியிலையும் மோசமான இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணிட்டா போதும். சாட்சி ஆதாரத்தை எல்லாம் சேர்த்து வச்சு பார்த்து மயில் தான் கொலைகாரிங்கிற முடிவுக்கு ஜட்ஜு வந்துருவாரு. எங்களுக்கு புரிஞ்சிருச்சு சார், எங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. நடிக்கிறது நாடகம் போடுறதும் எங்களுக்கு ஒண்ணு புதுசு இல்ல சார். அதுவும் அந்த மயிலை பழி வாங்குறதுக்கு நாங்க என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கோம் சார். நீங்க லீகலா என்ன செய்யணுமோ அதை மட்டும் செய்யுங்க. கோர்ட்ல எப்படி பேசணுங்கிறத நாங்க பாத்துக்கிறோம் சார். என்ன பேசணும் எப்படி பேசணும்னு ரூட் போட்டு கொடுத்துட்டீங்கல்ல, இனிமே உங்களுக்கு எந்த கவலையும் வேண்டாம். ஒண்ணு, மயிலுக்கு தூக்கு தண்டனை கிடைக்கணும், இல்ல அவ ஆயுசு முழுக்க ஜெயிலே கடந்து நரக வேதனை அனுபவிக்கணும். எங்க மனசு முழுக்க அது மட்டும்தான் சார் ஓடிக்கிட்டு இருக்கு. அழுகையும் ஆத்திரமுமா நாங்க போடுற சீன்ல நிச்சயமா ஜட்ஜு உருகிடுவாரு. நாம எதிர்பார்த்த மாதிரி அந்த மயிலுக்கு கடுமையான தண்டனை கிடைக்கும். வெரி குட். இந்த கோபத்தையும் ஃபோர்ஸையும் விட்டுறாதீங்க. இதே வேகத்தோட வந்து ஜட்ஜு முன்னாடி வந்து நடிச்சு கொடுங்க. அது போதும். மத்ததெல்லாம் அவர் பார்த்துப்பாரு. சூப்பர் சார், பண்ணிடுறோம் சார். மயிலு விஷயத்துல நான் பெரிய தப்பு பண்ணிட்டேங்க. ஏமா அப்படி சொல்ற? நான் அவ போக்குல அவளை படிக்க விட்டுருக்கணும். கையில அவளுக்கு இருக்கிற திறமைக்கும் அறிவுக்கும் வேற ஏதாவது பெரிய படிப்பு படிச்சு நல்ல வேலைக்கு போயிருந்திருப்பா. நீ போலீஸ் ஆகணும், IPS ஆகணும்னு அவ மனசுல அந்த ஆசையை விதைச்சது நான் தான். அந்த கனவை சுமக்கிறது தான் அவளுக்கு பெரிய தண்டனை இப்ப மாறிடுச்சு. இல்ல சுசீலா, நம்ம பொண்ணுக்கு ஒண்ணு நீ தப்பான வழியை காட்டலையே. இதுதான் உன் இலக்குன்னு ஒரு நல்ல பாதையை தானே காட்டியிருக்க. அதை ஒரு பாரமா மயிலும் நினைச்சதில்ல. அவ நினைக்க மாட்டாங்க. அவ தங்கம். அவளை மாதிரி ஒரு பொண்ணு பிறக்கிறது பெரிய வரம். தவ இருந்தா கூட கிடைக்காத அந்த வரம் எனக்கு கிடைச்சது. விவரம் தெரிய ஆரம்பிச்சதும் அவளால உங்க ஆசையை நிறைவேற்ற முடியாதுமான்னு மயில் அப்பவே வேண்டான்னு சொல்லிருக்கலாம். ஆனா அவ என் கனவை அவ கனவா சுமந்துக்கிட்டு ராப்பகலா கஷ்டப்பட்டு படிச்சா. ஒரு டிவி பார்க்கணும், தான் வயசு பொண்ணுங்க மாதிரி விளையாடணும், வெளியில எங்கேயாச்சும் சுத்தணும்னு ஒரு நாள் அவ நினைச்சதே இல்ல தெரியுமா?
பாவம் வயல்ல ஒரு நாள் முழுக்க மாடு மாதிரி என் கூட உழைப்பான். அதை விட்டா காலேஜுக்கு போவான். மீதி நேரம் முழுக்க படிப்பு 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 மட்டும்தான். வயசுக்கு மீறி அவ கஷ்டப்படுறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. தேவையில்லாத பாரத்தை ஏத்தி என் பொண்ணு நானே குடும்பப்படுத்துறணும்னு எனக்கு தோணும். ஆனா என்னால இதெல்லாம் செய்ய முடியாதுமான்னு ஒரு வார்த்தை கூட அவன் என்கிட்ட பேசினதில்ல. உன் கனவை என் தலையில கட்டி என்ன ஏமா சாகடிக்கிறேன்னு கோவப்பட்டதில்ல. அம்மா ஆசையை நிறைவேற்றுறது மட்டும்தான் அவ வாழ்க்கையோட அர்த்தம்னு நினைச்சு அந்த குழந்தை இத்தனை நாளா ஓடிட்டு இருந்தா. இந்த காலத்துல எந்த பொண்ணு பெத்தவ வார்த்தையை இப்படி வேத வாக்க எடுத்துக்கிட்டு அவ வாழ்க்கையை எப்படி தியாகம் பண்ணுவா? மயில் மாதிரி ஒருத்திய இந்த வயத்துல சுமந்ததுக்கு நான் 7 ஜென்மத்துக்கும் புண்ணியம் பண்ணிருக்கணும். நீ இப்பெல்லாம் ஆகணும்னு பெத்தவங்க சொல்றதுல ரொம்ப சுலபம். அதுக்கான பணத்தை கூட புரட்டி கொடுத்துடலாம். ஆனா மனசுல வைராகியத்தை வச்சுக்கிட்ட அந்த கனவை நினைவாக்கணும்னு அவ ஓடுறா பாருங்க, அதான் ரொம்ப பெரிய விஷயம். குடும்ப சூழ்நிலை, பண பிரச்சனை, வெளியில இருந்து வந்த சோதனைன்னு இந்த ஓட்டத்துல அவ பார்க்காத கஷ்டமே இல்ல. எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு பாவி பொண்ணு கஷ்டப்பட்டு போராடி இவ்வளவு தூரம் வந்திருக்கா. அவ கனவை அடையறதுக்கு இன்னும் ஒரே படிதான் மிச்சம் இருக்கு. இந்த நேரத்துல போய் அவ பட்ட கஷ்டத்தை, அவ உழைச்ச உழைப்பை எல்லாம் வீணாக்குற மாதிரி எப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சேங்க. அதை நினைச்சாதாங்க என் நெஞ்சை வெடிக்கிற மாதிரி இருக்கு. உன்னோட வேதனையும் வலியும் எனக்கு புரியுது சுசீலா. ஆனால் இந்த மாதிரி நேரத்தில் தான் நீ தைரியமாக இருக்கணும். இந்த கேஸால் நான் ஐபிஎஸ் ஆகிறது தள்ளி போச்சுன்னா அம்மா தாங்க மாட்டாங்களேன்னு மயில் உன்னை நினச்சி தான் ரொம்ப வருத்தத்தில் இருக்கா. அவளோட உழைப்பு வீணாயிடக்கூடாது நீ இங்கே கவலைப்பட்டு இருக்க. நீ அவளுக்காகப்பட்ட கஷ்டமும் அவள் உனக்காக செஞ்ச தியாகமும் நிச்சயமாக வீணாகாது சுசீலா. மயிலை வெளியே கொண்டு வர்றதுக்காக இப்போ வரைக்கும் ஒரு நல்ல ஆதாரம் எனக்கு கிடைக்கல தான். என் பொண்ணை காப்பாற்ற நான் என்ன செய்ய போகிறேன்னு இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு தெரியல தான். ஆனால் மயிலை வெளியே கொண்டு வந்துட முடியும்னு நான் உறுதியாக நம்புகிறேன். உனக்கும் அந்த நம்பிக்கை வரணும் சுசீலா. என்னை உதறி தள்ளிட்டு வந்ததுக்கப்புறம் நீயும் பாவம் எவ்வளவோ கஷ்டத்தையும் சோதனையும் அனுபவிச்சிருப்ப. ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி நீ எவ்வளவு உயரத்தில் இருக்கன்னு இப்போ யோசிச்சுப்பார். வாழ்க்கை ஒரு காலத்துலேயும் உனக்கு நிறைய சவால்களை தான் கொடுத்துருக்கு. அதையெல்லாம் போராடி ஜெயிச்சு தான் நீயும் மயிலும் இவ்வளவு தூரம் வந்திருக்குறீங்க. நீங்கள் நேர்மையாகவும் உண்மையாகவும் போராடினதுக்கு சாமியும் ஒரு ஆதரவாக இருந்ததுனால தான் இதுவும் சாத்தியமாயிருக்கு. இத்தனை வருஷமாக உங்களை எல்லாரையும் காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்த சாமி கடைசி நேரத்தில் மட்டும் கைவிட்டுருமா என்ன? இந்த கேஸை பற்றியோ மயிலோட ஐபிஎஸ் கனவை பற்றியோ நீ எதை பற்றியும் யோசிக்காத. சாமி மேலே பாரத்தை போட்டு அமைதியார். இது வரைக்கும் நான் என் பொண்ணுக்காக எதுவுமே செஞ்சதில்லை. அந்த பாவத்தை தீக்கிற மாதிரி காலம் இப்பவும் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துருக்கு. அதை நான் தவற விடவே மாட்டேன் சுசீலா. என் உயிரை பணையம் வச்சாவது என் பொண்ணை இந்த பிரச்சனையிலேருந்து மீட்டு கொண்டு வந்துடுவேன். 25 வருஷத்துக்கு முன்னால் என் கடமையை மறந்துட்டு நான் உங்கள் எல்லாருக்கும் துரோகம் செஞ்சேன். அதுக்கு பரிகாரமாக என் பொண்ணையும் குடும்பத்தையும் கண்டிப்பாக காப்பாற்றுவேன் சுசீலா. மனசில் இருக்கிற குழப்பம் பயம் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு முழுசாக என்ன நம்பு. எங்களுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை இப்ப நீங்க மட்டும்தான்ப்பா. எங்களுக்கு ஆதரவா இருந்த ஜீவாவும் இப்ப வெளியில போயிட்டாரு. உதவிக்கு யாரும் இல்லாம நானும் அம்மாவும் ரொம்ப தவிச்சிருப்போம்ப்பா. சரியான நேரத்துக்கு தான் நீங்க துணையா வந்தீங்க. எங்களுக்கு தெம்பாவும் தைரியமாவும் இருக்குப்பா. அதே சமயம் எந்த ஆதாரமும் இல்லாம உங்களால என்னப்பா செய்ய முடியும்?
கேஸு எங்களுக்கு சாதகமாக திரும்புறதுக்காக கிடைச்ச சாட்சியை பொய் சொல்லுவோம் கையில். அதுக்குன்னு டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டே வச்சுருக்கிறோம். அந்த ட்ரீட்மெண்ட்டை உண்மையை சொல்ல வைக்கிறதுக்காக நான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன். இல்லாத ஆதாரத்தை தேடி அலையிறத விட இருக்கிற ஆதாரத்தோட வேஷத்தை கலைக்கிறது தான் இப்போ சரியா இருக்கும். இதை விட்டா வேற வழியே இல்லை. என்னப்பா நீங்க சொல்ற எதுவும் எனக்கு புரியலப்பா. கோர்ட்டில் கேஸ் விசாரணைக்குன்னு வரும்ல, அன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் புரியும்.